ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. இந்த ஜூலி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாங்க. ஸோ அதை பற்றி தான் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரால்ஸ் மீம்ஸ்ன்ட்டு ஒரே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ அதோட கண்டெக்ட் என்ன அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ரீசெண்டாக டிவிகே தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு வேலூரில் நடந்த ஒரு மீட்டிங்கில் வந்து ஒரு எப்பவும் போல நமக்கு வந்து ஆடியோ லான்ச்லாம் சொல்கிற மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரி வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு காலமாடை வந்து பை மிஸ்டேக் ஆர் மேபி ரெஃபரன்ஷியலுக்காக வந்து ஜல்லிக்கட்டு காலமாடு அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணி ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. அந்த மாதிரி ஜல்லிக்கட்டு காலமாடு வந்து ரொம்ப கோவமாக இருந்துச்சு, ரொம்ப ஹைப்பராக இருந்துச்சு. வந்து ஒரு சின்ன பையன் வந்துட்டு புல்லுக்கட்டு காமிச்சு ஓரமா கூட்டிட்டு வந்தான். ஸோ அவங்க கண்ணுக்கு வந்துட்டு அந்த மாடு பசியா இருந்ததுனால தான் அப்படி பிஹேவ் பண்ணிச்சு, அக்ரெசிவான்ற மாதிரி. அதனால நான் புல்லுக்கட்டு வச்சு கூப்பிட்டு வந்தேன். அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஷியல் குட்டி ஸ்டோரி மாதிரி ஒன்று சொன்னார். இன் டர்ம்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கலி வந்து அவர் லாஸ்ட் எப்படி முடிச்சார் அப்படின்னா, அந்த சின்ன பையன் தான் வந்துட்டு டிவிக்கு அண்ட் அந்த காலமாடு தான் வந்துட்டு பாலிடிக்ஸ், அது கவர்மெண்ட், அந்த மாதிரி ஏதோ ரெஃபரன்ஷியல் இதை வச்சு ஒரு முடிச்சிட்டாரு. ஸோ பை த எண்ட் வந்து என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம ஜூலி மரியா ஜூலியானா அப்படின்னு சொல்லப்படுற ஜூலி அவர்கள். ஸோ அவங்கள பத்தி தெரியாதவங்களுக்கு லெட்டஸ் ரீஇன்ட்ரடியூஸ் ஜூலி. அவங்க வந்து பிக் பாஸ் சீசன் 1, அதாவது இந்த தமிழ் பிக் பாஸ் சீசன் 1ல அவங்களும் வந்து ஒரு கண்டஸ்டண்டா இருந்தாங்க. ஸோ அவங்க எப்படி அந்த கண்டஸ்டண்டா அந்த உள்ள வந்தாங்க பிக் பாஸ்ல அப்படின்னா, அந்த ப்ரீவியஸ் இயர்ல வந்துட்டு ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அந்த ப்ரொடெஸ்ட்ல வந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணதுல இவங்க வந்து கொஞ்சம் வெளியே தெரிஞ்சாங்க. அவங்க ப்ரொடெஸ்ட் அவங்களோட அந்த ஆக்டிவா இருந்த அந்த ஜல்லிக்கட்டு மொமெண்ட்ல ஆக்டிவா இருந்தாங்கன்றாங்க, கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அதனால வந்து அவங்க பிக் பாஸ் குள்ளேயும் வந்தாங்க. ஸோ இந்த ஃபேம் ஆஃப் ஜல்லிக்கட்டு ரெஃபரன்ஸ்ல உள்ள வந்தாங்க. ஸோ அதுல ஃபேமஸ் ஆகி உள்ள வந்தவங்க தான் வந்து ஜூலி. ஸோ பிக் பாஸ் சீசன் 1லயுமே அவங்க வந்து செம்ம ட்ரால் கண்டென்ட் மீம் மெட்டீரியல் தான் ஃபுல்லா. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அது கேர்ள் நெக்ஸ்ட் டோர் மாதிரி தான் இருந்தாங்க இனிஷியலி. அண்ட் அவங்களோட பிஹேவியருமே வந்துட்டு ஒருத்தவங்க கிட்ட இன்னொருத்தவங்க மாத்தி சொல்லி, நமக்கு எல்லாருமே ஓவியா ஆர்மி தெரியும், எப்படி ஓவியா வந்து ஒன் மெயின் இன்சிடென்ட்னால அவங்க வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு கிடைச்சது. ஸோ அந்த மொமெண்ட்லலாம் வந்து ஒரு பார்ட்டா ஜூலியோட ரோல் இருந்தது. ஸோ அப்போலேருந்தே வந்து ஒரு ஹேட் நிறையா வாங்கியிருந்தாங்க. அவங்களோட ஆக்டிங், லைக் உடம்பு சரியில்லாத மாதிரி ஆக்ட் பண்ணது இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய இதில் வந்துட்டு அவங்க ஒரு நெகட்டிவ் இதில் வந்து போர்ட்ரே ஆயிட்டாங்க பை சீசன் 1ல. ஸோ லேட்டாக அவங்க வந்து பிக் பாஸ் அல்டிமேட்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டோட தான் வந்து அவங்க எவிக்ட் ஆகி ஃபைனலிஸ்டா இருந்தாங்க. பட் வின் பண்ணல. ஸோ ஃபைனலிஸ்டா இருந்து போகும்போது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நோட்ல தான் வந்துட்டு அவங்க வெளியே போயிருந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டா வந்து எப்போ திரும்பவும் ஆக்டிவா இருந்தாங்கன்னா, லாஸ்ட் மந்த் வந்து அவங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்தது. ஸோ அந்த மேரேஜ் அந்த இன்விடேஷனுக்கு போனது, அந்த மாதிரி அதுலலாம் வந்துட்டு கொஞ்சம் வந்து ஃபேமஸ்ல இருந்தாங்க. நடுவில் கொஞ்சம் அவங்கள பத்தி பேசப்பட்டது இந்த பிட்வீன்ல. ஸோ அதுல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, கொஞ்சம் நம்ம எல்லாருமே எப்படி ஆயிட்டாங்க அப்படின்னா, கேர்ள் நெக்ஸ்ட் டோர் மாதிரி இருந்தவங்க வந்து டக்குன்னு வந்து ஃபேஸ்ல அவ்வளோ சேஞ்சஸ், லுக் ஃபில்லர்ஸ், பாட்டாக்ஸ் மேபி தெரியல. பட் அவங்களோட ஃபேஸ் வந்து நம்ம பார்த்த மாதிரி இல்லை. ஸோ ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் ஹேர் கலர், ஹேர் கட் மாதிரி ஒரு க்ரூம்டா இருந்தாங்க. ஸோ எப்படி ஆயிடுச்சுன்னா, ஓகே அட்லீஸ்ட் அவங்க க்ரூம்டா நல்லாவே இருக்காங்க பை த எண்ட், அதான முக்கியம். அந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து அவங்களை பத்தி நெகட்டிவாகவும் பேசல, பாசிட்டிவாகவும் பேசல, ஜஸ்ட் அவங்களை பத்தி நியூஸ் வரும்போது ஓகே அந்த மாதிரி இருந்தது. இந்த கட்டத்துக்கு நடுவில் தான் வந்து இந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற வார்த்தை வந்து இவங்களை ட்ரிகர் பண்ணதா அவங்களே வந்து வீடியோ போட்டிருக்காங்க. இந்த மாதிரி லைக் எப்படி வந்து அவங்க ஜல்லிக்கட்டு மென்ஷன் பண்ணி சொல்லும் போது, ஏன்னா அவங்க நம்ம டிவிகே கட்சியில வந்துட்டு மைனர் ஆளுங்க தான் அதிகம், இந்த மாதிரி ஏதாவது பண்ண காலமாட அடக்கிறேன்ட்டு போய் புல்லுக்கட்டு காமிச்சு ஏதாவது ஆகி அதுக்கு ஏதாவது திரும்பவும் ஜல்லிக்கட்டு பேன் பண்ணா அவங்களுக்கு ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு வந்துட்டு திராணி இல்லைன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ஜல்லிக்கட்டோட லைசன்ஸே வந்து அவங்க தான் வச்சிருக்காங்கன்ற மாதிரியும், அண்ட் அந்த ஜல்லிக்கட்டுன்ற ஒரு வார்த்தை, அந்த ரெஃபரன்ஷியல் வேர்டு எடுத்ததுனால அவங்க அந்த அளவுக்கு வந்து பேசியிருந்தாங்க அந்த வீடியோல. அது எப்படி இருந்ததுன்னா, லைக் எல்லா ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது நாட் ஓன்லி அவங்க மட்டும் இன்வால்வ் ஆனது கிடையாது. ஸோ அந்த விஷயத்துல வந்து ஒரு அவ்வளோ பீப்புள் வந்து அதில் இருந்தாங்க. பட் இவங்க அதனால ஃபேமஸ் ஆனாங்க அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு ஓவர் இது எடுத்துக்கிட்டாங்க. அதோட ஜல்லிக்கட்டு நான் தான் மேஜர் பார்ட் ஆஃப் அந்த வாங்கி கொடுத்ததுக்கு மேஜர் பார்ட்ன்ற மாதிரி அவங்களே நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி அந்த